இது தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக இத்தனை சதவீத வாக்குல என்பது புதுசு. விஜய்க்கு இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை ஒரு கிங்கா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, ஓட்டை பறிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் சீட்டா மாறுமன்றது. ஓகே, விஜய் என்ன முடிவு பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் கட்டாயம் வந்து செத்து போன உயிர் கொடுக்க மாட்டான்னு பாக்குறேன். எடப்பாடி உயிர் கொடுத்தா அப்புறம் என்ன இருக்கு? அப்படியே விஜய்க்கு ஆப்ஷன் எங்க ஆப்ஷன் எதிர்த்து போராடணும். கூட்டணி வச்சுட்டா நீங்க சராசரி ஆயிடுவேன். அதிமுக 53 70 சீட்டுகள் கிட்ட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி திமுக பொறுத்தவரை 90 128 சீட்டு வாய்ப்பு இருக்கு. இதை கடந்து 73% இழுபறி இருக்கு. அது தாவேகவும் ஜெயிக்கலாம், அதிமுகவும் ஜெயிக்கலாம், திமுகவும் ஜெயிக்கலாம், எப்படினாலும் நடக்கும். அப்படி நடக்குதுன்னா கட்டாயம் கொங்கு சட்டமன்றம் வந்தா விஜய் ஏதாவது ஒரு சைடு போய் தான் ஆகணும். அங்க ஆபீஸ் மேக்ஸிமம் வராம ஒரு ஆட்சி வந்தா நாட்டுக்கு நல்லதில்லை. இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல அதிமுகவால் முடியல, அவங்க தோல்வியை சந்திச்சாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் என்ன ஆகும்? எனக்கு மனசாட்சியோட சொன்னா ஒரு ஏக்கம் அழியணும். அதிமுக ஏக்கம் இந்த எலெக்ஷன் அழிச்சாதான் அடுத்த எலெக்ஷன் திமுக அழிக்க முடியும் உதயநிதி வச்சு. ஸோ அப்படி போது உதயநிதி தான் திமுகவை அழிக்கிறதுக்கு சக்தி. சார், அடுத்தபடியா நம்மளோட சீமானவர்கள், சீமான பொறுத்தவரை என்ன பிரச்சனை சொன்னா அப்படிதான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்படிதான் எடுத்துக்க வேண்டிய பார்வையில் இருக்கு. ஓகே, 5% அளவுக்கு போயிருமா? கட்டாயம் போகும். இவ்வளவு வருஷமா அதிகமாயிட்டே தானே வந்திருக்காரு. சடனா நீங்க 5 கொடுத்துருக்கீங்க. விட மாட்டேங்க நான் சொல்றேன். ஒவ்வொரு சட்டமன்ற எலெக்ஷன்லயும் ரொம்ப முக்கியமான விஷயம் யாருன்னா புதுசா ஓட்டு போறாங்க. அந்த இப்பதான் புதுசா வாக்காளர் அடையாள அட்டை வாங்கிட்டு முதல் தடவையா ஓட்டு போடுறாங்க. அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு? அவங்க மென்டாலிட்டியை விட அவங்க கண்ணை மூடிட்டு விஜய் போட்டுருவாங்க. அவங்க கொள்ளியும் கிடையாது, கோட்படம் கிடையாது, நாட்டு அரசியலும் கிடையாது, எதுவுமே தெரியாது. அவங்க முழுக்க விஜய், அவ்வளவுதான் ஓட்டு, அவ்வளவுதான். அப்படி கூட இந்த இடத்துல சீமானு அண்ணாமலைக்கு மேல மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் வந்து பிஜேபி இருக்கிறதுனால அவர் அந்த ஓட்டுகளும் இன்னும் அது சொல்லப்படுது. அண்ணாமலை பாஜக பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க போனா கூட அவர் பிரச்சாரம் வந்து பர்சா ஏத்துக்கல. அவங்க அந்த ஆதரவாளர் ஃபாலோஸ் ஃபுல்லா வந்து எடப்பாடி சொல்றது வந்து ரசிக்கல. அந்த ஓட்டு ஃபுல்லா வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து தாவேக்க போகுது. தாவேக்க வந்து நாம் தமிழ் தான் போத ஒழிய பாஜக ஆத்துமுட்டின்னு அல்ல. அண்ணாமலை வந்து ஒரு லீடரா உருவெடுத்துட்டாரு. அவர் சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் தமிழ்நாடு முழுக்க அண்ணாமலை போய் பிரச்சாரம் பண்ணார். எடப்பாடி தான் முதலமைச்சர், அவன் 4 தேதி அப்படி சொன்னா கூட அந்த ஆதரவாளர்கள் ஆட்கள் ஃபுல்லா வந்து மாத்தி தான் ஓட்டு போடக்கூடிய மனப்போக்கு இருக்க ஒழிய அது அவர் சொல்லிட்டு அவர் பேசுறாரு பிரச்சாரம் பண்றதுக்காக அதிமுக ஓட்டு போட நிலைமை இல்லை. ஸோ இப்படியேப்பட்ட ஒரு விஸ்தரமான தேர்தல்லாம் எப்படி இருக்கு? ஒரு சின்ன சந்தேகத்துக்காக கேட்குறேன். இந்த 35 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? இந்த 40 வயசுக்குள்ள எத்தனை ஓட்டு இருக்கு? ஏன்னா அவங்களும் ரொம்ப 40 வயசுக்குள்ள 2.5 கோடி ஓட்டு இருக்காண்ணா, 41% ஓட்டு. அது எப்படி பிரியும் நினைக்கிறேன்? அதுதான் பெரிய சவால். அதுல எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் வந்து திமுக வந்து ஆப்ஷன் 2 தான், ஆப்ஷன் ஏ வந்து தாவேக்க தான். ஸோ விஜய் தான். அந்த விஜய்ன்ற போது அவருக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு மேஜிக் நடந்து கூட வாய்ப்புச்சா நிறைய ஜெயிச்சு கூட வந்துடலாம். சினிமாவில் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது. அதான் சொல்றேன், இந்த தேர்தல் என்னன்னு நடக்கலாம். நம்ம நினைக்கிறது இதுல வராது, நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபிக்ஸ் பண்ற சூழ்நிலை இல்லை. ஏன்னா இது தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையா இத்தனை சதவீத வாக்குல என்பது புதுசு. ஓகே, ஸோ இவங்க எல்லாமே வந்தோன்னா திமுக அதிமுக அடிக்ட் ஆனவங்க இல்லை. ஸோ எனக்கு செத்தாலே ஓட்டு போடுறவங்க ஓட்டு குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து பிள்ளைங்க வந்து மாற்றி ஓட்டு போடுற மனப்பக்கம் வந்துட்டாங்க. ஸோ அப்படின்ற போது இந்த இடத்துல ஒரு படித்தவன் வரும்போது அண்ணாமலைக்கெல்லாம் நல்ல சான்ஸுக்கு அண்ணாமலை இல்லை. ஆனால் விஜய்க்கு இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை ஒரு கிங்கா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, ஓட்டை பறிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் சீட்டா மாறுமன்றது இந்த தேர்தல் முடிவுகளை தான் தெரிய வரும்னு நான் பார்க்குறேன். சார், அதே மாதிரி நம்ம ஊரில் ஆண்களுக்கு இணையாக பார்த்தோம்னா இளம் பெண்கள், ஃபேமிலி உமன் பெண்கள் இருக்காங்க. ஒவ்வொரு எலெக்ஷனே பெண்கள் வாக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள்லாம் இளம், அதுக்கு இணைய சின்ன எம்ஜிஆர் விஜய் பார்க்குறேன். சின்ன எம்ஜிஆர் ஏன்னா இப்ப எம்ஜிஆர் விஜய் பாக்குறேன். நான் கூட என்ன நினைச்சேன், 3-4 மாசம் எம்ஜிஆர் சொல்ற போது கூட எதாவது நினைச்சேன், என்னடா மக்கள் எல்லாம் சொல்ற உண்மையை போய் இருந்துச்சு. ஆனா அதுக்கு இணைய மக்கள் மனசுல விஜய் இடம் பிடிச்சாங்க. பேச தெரியல, அரசியல்வாதியை பேச தெரியல, எவ்வளவு மிஸ்டேக் இருக்கு. ஆனா அதுல மக்கள் சினிமான்ற ரூபத்து மூலமா இதயத்தை கவர்ந்துட்டான்னு பாக்குறேன். அப்படிதான் திமுக பல்வேறு திட்டங்கள் விமனுக்கு தான் பண்ணிருக்காங்க. ஃப்ரீ பஸ் விடுறதா இருக்கட்டும், 5000 போட்டதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி இருந்த குடும்ப பெண்கள் விஜய்க்கு ஓட்டா மாறாது. ஏன்னா இவர்கள் ஓட்டை பணமாக்குவதற்கு தான் இந்த தேர்தல் யுக்தியை பயன்படுத்தான்னு மக்கள் தெரியும். ஏன்னா பொங்கல் பரிசு கொடுத்த போது கூட என் வீட்டில் வெண்டைக்காய் மிளகு பதில் வெண்டைக்காய் கோட்டை இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான கொடுத்தவங்க தான் திமுக. ஸோ திமுகவுன்னு வந்து உத்தம தியாகிகள் கிடையாது. இது பண்ணுறதுக்கு பல லட்சம் 1000 கோடி அரசு வச்சு சமாளிச்சிட்டாங்க. அப்படி பார்க்குற போது இந்த எலெக்ஷனில் வந்து திமுக வெறுப்பு ஓட்டுகள் தான் போடுறது வாய்ப்பு இருக்கு. அதிமுகவும் அதே மாதிரி ஒரு இது பாஜகவோடு சேர்ந்து போது ஒன்றும் விசித்திரம் ஒன்றும் இல்லை. 2 பேரும் மேலே
வெறுப்பு இருக்கிற ஓட்டுகள் வந்து தாவேக்க போகிறது வாய்ப்பு இருக்கு. அதான் இந்த எலெக்ஷன் பற்றி ஒரு கிங்கா விஜய் இருப்பார்னு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தபடியாக அதிமுக சார் 32 வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க, அஞ்சு முறை ஆல்மோஸ்ட் இருந்திருக்காங்க. அவங்க இவ்வளோ பெரிய நீங்க 3rd பிளேஸ் கொடுத்துருங்க, 3வது இடம் கொடுத்துருங்க, இது எப்படி ஏற்றுக்கிறது? அதாவது நான் பச்சை பேசுகிற மனசோட்டு தமிழ்நாட்டில் இருந்து அரசு ஒரு கட்சியினுடைய தலைவர், நீ அதிகாரத்தை வந்து திருட தான் போகிற, திருடுற கொஞ்சம் காசில் 4 எலும்பு துண்டு போட்டால் என்ன? நான் பச்சையாக சொல்கிறேன். கிருஷ்ணசாமிக்கு ஒரு 4 துண்டு, அவங்க கட்சி நடத்துகிறவங்க சும்மா நடத்துவாங்க, எல்லாத்தையும் அரவணைச்சு ஓபிஎஸ் அரவணைச்சு எல்லாத்தையும் கொண்டு போகிறேன் தலைவன். சில சகிப்புத்தன்மை வேணும், சில திருடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும். நீ அதை விட்டு நான் மட்டும் தான் திருடுவேன், வேற திருட வர மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சசிகலா உனக்கு வாய்ப்பு பிடிச்சில்ல, அதையும் சேர்த்துக்கோ. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அரவணைச்சு போனால் அவன் தலைவனுக்கு தகுதியானவன். கலைஞர் போய் எதிர்க்க விமர்சனம் போய் செவரில் இருந்தால் கூட பார்த்து வச்சுட்டு போவார் கலைஞர். என் பிள்ளை விமர்சனம் ஏற்றுக்குவாங்க, ஆனால் விமர்சனம் ஏற்றுக்காத தலைவர் எடப்பாடி. அது சகிப்புத்தன்மை கிடையாது. இந்த குவாலிட்டி இல்லாத எப்படி சிஎம் ஆக முடியும்? அடிப்படை தன்மை வேணும். நீ வந்து மக்கள் மேடையை பிடிச்சிட்டா, இந்த நாட்டையும் இந்த மக்களையும் இந்த மொழியையும் பாதுகாப்பதற்காக நான் உங்களோட ஒருவனாக இருக்கிறேன், போராடுகிறேன், மக்களில் ஒருவராக அம்மா சொன்னால் உங்களில் ஒருவராக நான் இருக்கேன், ஓட்டு போடுங்கள் என்று இது சொல்வது பிரச்சாரம், ஊரை ஏமாத்ததற்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி செய்கிற பித்தலாட்ட அரசியல் இருக்கு இல்லையா, அதுதான் எல்லாரும் செய்கிற வேலை. அதை சேர்த்து திருடிட்டு போ, சேர்த்து இது பண்ணிட்டு போ. அதெல்லாம் அவங்கெல்லாம் வேணாம், நான் மட்டும் நீ என்ன நீயே கட்சியை உருவாக்குனேன், எம்ஜிஆர் உருவாக்குன கட்சி, அது அவங்க எத்தனை பேர் சாப்பிட்டு நீ சாப்பிட்டு நீனா உனக்கு நிரந்தரமா இருக்க போகுது, அது தின்ட்டு போக வேண்டியதானே. இந்த பக்கம் இல்லாத எப்படியே நாட்டார முடியும்? ஸோ அப்படின்னா நீ வந்து ₹1 நீங்க சம்பாதிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியானையும் நான் ₹10 சம்பாதிக்கணும்னு சொல்லு. பினாமி லிஸ்ட் அவ்வளோ இருக்கு, 1,00,000 கோடி பினாமி லிஸ்ட். அப்புறம் நீ உத்தம்னா அப்புறம் அனுசரிச்சுட்டு போ, திருடத்தை சேர்த்து திருடிட்டு போ. அதெல்லாம் அதுதான் பிரச்சனை. அதுதான் அதிகாரத்திற்காக பிரிதல் தான் இந்த பிரச்சனை. இந்த தேர்தல் வந்து என்னன்னா நாட்டை பிடிப்பதற்கான தேர்தல் அல்ல, உன்னை நீயும் வீழ்த்தணும் தான் தேர்தல். ராமதாஸ்க்கு என்ன பிரச்சனை? அன்புமணியால பிரச்சனை. சசிகலாக்கு என்ன பிரச்சனை? எடப்பாடி பிரச்சனை. வேல்முருகனுக்கு வேற பிரச்சனை. அதுக்கடுத்து கிருஷ்ணசாமிக்கு என்ன பிரச்சனை? கொடுக்க வேண்டியதை கொடுக்காம துட்டு கொடுக்க, எடப்பாடி வந்து ஒரு அமௌண்ட் பேசினாரு, கொடுக்கல, சீட்டு கொடுக்கறதால அது ஒரு பக்க பிரச்சனை. இப்படி எல்லாமே தனிப்பட்ட குரோதுக்காக நடக்கிற தேர்தல் அப்படின்னா எப்படிப்பட்ட தேர்தல் பார்த்து சார் இன்னைக்கு இபிஎஸ் பண்ண மிகப்பெரிய தவறுன்னு என்னன்னு பாக்குறீங்க? இன்னைக்கு மத்திய அரசுல பாஜக இருக்காங்க, அவங்க கூட அலைன்ஸ் வச்சது தவறா? வேற என்ன அலைன்ஸ் வச்சு தான் சுயநலம், கட்சியும் சின்னத்தையும் காப்பாதான் தான் மடிச்ச பணத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக சுயநலத்துக்காக அடமனை வைத்துதான் பார்க்கணும். அதுதான் ரொம்ப பெரிய தப்பா பாக்குறீங்க? இல்லை இன்னும் வேற தவறு இல்லைங்கண்ணா. அந்த ஆளுக்கு என்ன ரிசல்ட் வரலாம் தெரியுங்கண்ணா. அவன் எடப்பாடி பொறுத்த ஆகச்சிருந்த அறிவொலிக்கண்ணா. ஆகச்சிருந்த அறிவொலினா தன் சுயநலம், தன் தேவை, தனக்கான வளர்ச்சிக்காக தேவை. அதுதான் கூடிய ஏடிஎம்கே என்ற ரெட்டலை சின்னமும் எப்போ எடப்பாடி கையில் போச்சோ மொத்தமாக வந்து எல்லாரையும் ஏமாற்றி அடமான வச்சுதான் அர்த்தம். அவருடைய சுயநலத்துக்காக, அவருடைய தற்காப்புக்காக ஏடிஎம்கே டிஎம்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கானா, மித்தனும் சபரேஷனும் அண்டர்ஸ்டாண்டிங் காணா. இங்கே தான் அதிமுக திமுக 2 கட்சி சொல்கிறாங்க, உள்ளுக்குள்ள பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு, அவங்க கொடுக்குற கட்டிங்கெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 2 பேரும் கூட்டு கலவாடிங்க. இது ஒன்றும் பெரிய தமிழ்நாட்டில் வந்து நான் இப்படி சொல்லுவேன், அடிச்சுக்கு மாதிரி அடிச்சுக்குவான், நீய நானான்னுவாங்க. ஆனால் 2 பேரும் பர்சனலாக பார்த்தோன்னா துண்டு கீழே இப்படி பேசுவாங்க, கீழே வந்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். இதுதான் இந்த நாட்டுடைய சாபக்கேடு அரசியல் காலகாலம் நடந்துட்டு இருக்குது. அப்புறம் போய் எடப்பாடி ஒன்றும் அப்படியே கக்கன் காம்பரேஷன் கிடையாது, கையூட்டு பெறுகிற மனிதர். அப்படின்ற போது அனுசரிச்சு போ, எல்லாத்தையும் வச்சு அரவணைச்சு திருடிட்டு போ. நான் அதிகாரத்தை வந்து அதெல்லாம் பண்ண போறேன், நீ நான் எல்லாத்தையும் அப்படியே உத்தமனா செய்யப்பட போறேன். இப்படி நேர்மை இப்படி பின்னாடி ஒன்று வாங்க தான் போறீங்க, எல்லாத்துக்கும் கைவிட்டு வாங்க போறேன், கையெழுத்து போடாமல் காசு இல்லை. அப்புறம் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் போகணும், அதுதான் இங்கே இல்லை. ஸோ எடப்பாடி வந்து அதுக்கான ஆள் இல்லை. ஸோ இங்க நீயா நானான்ற போர் நடந்துட்டு இருக்குது. தினகரன் உள்ளுக்குள்ளேயே திட்டி எப்படா நீங்க காலியாவன்னு பாக்குற ஆளு. இது மனப்பூர்வமான கூட்டணி அது அல்ல. இப்ப தினகரன் டார்ச்சர் பண்ணதுக்காக பேரம்பேத்தி ஒன்னும் ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது. அப்புறம் தேவையில்லாம் கூட்டு மாற்றத்துக்காக அவர் போய் கூட்டணி வச்சுக்கிட்டாரு. மனசார கூட்டணி வச்சு சொல்லு கிடையாது, அவருடைய சுயநலத்துக்காக கூட்டணி வச்சுக்கிறாரு. இது சுயநல பொருந்தா கூட்டணி. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகி தேர்தலில் ஜெயிக்கும்? வாய்ப்பு இல்லை கண்ணா. சார் இந்த எலெக்ஷன், இந்த சட்டமன்ற எலெக்ஷன் எனக்கு மனசாட்சியோடு சொன்னா ஒரு இயக்கம் அழியணும். அதிமுக இயக்கம் இந்த எலெக்ஷன் அழிச்சாதான் அடுத்த எலெக்ஷன் திமுக அழிக்க முடியும், உதயநிதி வச்சு. ஸோ அப்புறம் போது உதயநிதி தான் திமுகவை அழிக்கிறதுக்கு சக்தி. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த எலெக்ஷன் பத்திர ஒரு சுதந்திரம் பெற்ற பிறகு 70 ஆண்டுகளாக 2 பேருமே திருடிட்டு இருக்கான், 2 பேருமே திராவிடம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். இந்த 2 பேருமே ஒழினா ஒருத்தன் ஒழியணும். ஒரு திராவிட இயக்கம் ஒழிஞ்சாதான் அடுத்த திராவிட இயக்கம் ஒழிக்க முடியும். அப்புறம் இதில் அதிமுக சரிஞ்சாதான் அடுத்து திமுக வந்து 2031 உதயநிதியை வச்சு காலி பண்ண முடியும். இல்லைன்னா நாடு தாங்காது கண்ணா. நாட்டில் ஏதோ ஒரு புரட்சி ஏற்படணும், ஒரு மாற்றம் ஏற்படணும்னா ஒரு இயக்கம் அழிஞ்சாதான் இன்னொரு இயக்கம் உருவாகும். அடுத்த கேள்வி அதான் வச்சிருந்தேன். இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல அதிமுகவால் முடியல, அவங்க தோல்வியை சந்திச்சாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் என்ன ஆகும்? ஃபியூச்சர் வந்து அழியணும். கட்சி அழிஞ்சு சின்னம்னா போனால் தான் அடுத்து ஒரு இயக்கம் அழிக்க முடியும். இந்த 2 பேருமே அழிஞ்சு புதுசாக வரணுங்க. மாற்றம் டெல்லியில் எப்படி அரசியல் வந்தாலும் அது மாதிரி ஒரு மாற்றம் வரணுங்க. ஒரு புதுசாக ஒரு தலைவர் உருவாக்கணும், புதுசாக கவர்மெண்ட் வரணும், புது பார்ட்டி சக்ஸஸ் ஆகணும். அப்படி தான் வளர்ச்சி வரும். அதை விட்டு தாவேக்காகவோ விஜய்க்காகவோ சீமானுக்கோ அண்ணாமலை இப்படி 3 பேருக்கான களம்
அடுத்து எதிர்காலம் இருக்குது. அவங்களுக்கு யாராவது ஒரு சான்ஸ், நாளைக்கு அண்ணாமலை 30ல் சிஎம் ஆகலாம், உதவி எடுத்து ஃபைட் பண்ணி கொண்டு வரலாம், இல்லை விஜய் கூட சிஎம் ஆகலாம். இப்படி மாற்றம் வேணும். அப்படின்னா ஒரு இயக்கம் அழியணும், ஒரு இயக்கம் அழிஞ்சு தான் இன்னொரு இயக்கம் வேணும். யதார்த்தமாக பேசுகிறேன். ஸோ அப்புறம் போது இந்த போட்டியில், இந்த பன்முனை போட்டியில் கட்டாயம் பலியாடு வந்து எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி தான் பார்க்குறேன். ஓகே சார், அடுத்தபடியாக நம்மளோட சீமான் அவர்கள், ஏன்னா இத்தனை சட்டமன்ற எலெக்ஷனில் ஜெயிச்சதே கிடையாது, பட் ஆனால் வாக்கு சதவீதம் அதிகமாயிட்டே இருக்கு. காரைக்குடியில் வாய்ப்பு இல்லை கண்ணா. காரைக்குடியை பொறுத்தவரை பிரபுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நான்முனை போட்டியில் வந்து காரைக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக காங்கிரஸ் குடும்பம் சேர்ந்தவர். அப்படி பார்க்குற போது அங்கே வந்து அமமுக கேண்டிடேட் தேவர் சேர்வை ஓட்ட வாங்குறவர், காங்கிரஸ் வந்து கேண்டிடேட் வந்து மேலே அதிருப்தி இருக்குது, முன்னாள் எம்எல்ஏ. அப்படி பார்க்குற போது அங்கே பிரபு விஜய் போட்டது பிறகு பிரபுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு அரசியல்னா அறந்தாங்கியில் வந்து பார்த்தோன்னா முகமது பர்வேஸ் சொல்லி கேண்டிடேட், அது வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல அறந்தாங்கில பாஜக, காங்கிரஸ், தாவேகா இந்த மாதிரி இருக்கிற போது தாவேக்கா அங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா முஸ்லீம் கிட்ட ஆப்போசிட்டில் யாருமே இல்லை. ஸோ முஸ்லீம் முதல்ல ஃபிக்ஸ் ஆகி அவங்க தான் ஓட்டு போடுவாங்க, தாவேக்கா தான் ஓட்டுருவாங்க, எங்கேயும் மாற்றி போகாது. அப்புறம் போது அந்த இடத்துல தாவேக்கா, பாஜக, காங்கிரஸ் போது தாவேக்கா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் லக்கில் நிறைய தொகுதி தாவேக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை, சீமான் அவர்கள் வந்து இவ்வளோ வருஷமா அதிகமாயிட்டே தானே வந்திருக்காரு. சடனாக நீங்கள் 5 கொடுத்துருக்கீங்க, நீ விடமாட்டேங்கிற நான் சொல்கிறேன். சீமானை பொறுத்தவரை என்ன பிரச்சனை சொன்னால், ஆளும் கட்சி ஆண்ட கட்சி அடிக்கணும். நீ விட்டுட்டு விஜய் எப்போ வந்து நீ மோட்டோ வச்சு அடிச்சு கால் பண்ணுவே, அப்போ அஜெண்டாவுக்கு ஆள் ஆயிட்டுன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிட்டுன்னு அர்த்தம். நீ வந்து இது அப்படி நியாயமா இருக்கணும், மாற்றவன் நினைக்கக்கூடிய நபர்னா, திமுக என்பது தீய சக்தி, திமுக என்பது ஊழல் கட்சி, சர்க்காரிய கமிஷனே சர்க்கரையே கோணிப்பையே காரணம் சொல்லுவாங்க கலைஞர் ஆட்சி. அப்படி போது இவங்க மிகப்பெரிய ஃப்ராடு திருடுங்க. அப்படி அதிமுக அதை திருட, இந்த 2 பேரும் திருட, நான் ஒரு திருட, அவர் எனக்கு ஒரு வாய்ப்புன்னு சொன்னா நீ பரவாயில்லலாம். நீ அதை விட்டு ஆட்சி அதிகாரம் இல்லாத ஒரு கட்சியை நீ அடிக்கிறன்னா உன் பிரச்சனை என்ன? சோ அப்படின்னா உன் நோக்கம் என்ன? இல்ல அவங்க ஓட்டு போகுது இல்ல, அப்ப அடிக்கதானே செய்வாங்க. அது அல்ல, அப்படி பாரு நான் பார்க்கல. சோ யாரோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நீ அடிக்கிற. இல்லண்ணா இப்ப 30 வயசுக்குள்ள எந்த கட்சியில அதிகமா இருக்காங்கன்னா ஒண்ணு நாம் தமிழர். சௌரா, நான் பார்க்குற பார்வை வேறு, நீங்க கேட்குற பார்வை வேறு. அப்புறம் இது வந்து என்னாச்சுன்னா, விஜய் அவர்களை தாக்கி பேச நான் ஏற்றுக்க மாட்டேன். நீ அதிமுகவும் திமுகவும் விமர்சனம் செஞ்சு இவர்களிருந்து மாற்றம் வேணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு நீ அப்படியே நோக்கி போனா நீ உனக்கு ஓட்டு வைக்கணும். நீ விஜய்க்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அவங்க அந்த கட்சி அடிச்சு என்ன அவங்க என்ன ஆட்சி கொண்டாங்களா? ஆட்சி ஆண்டாங்களா? இல்ல. அப்புறமா நோக்கம் வந்து ஏதோ குறுகிய நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். திறந்தாலும் நான் பேசல, திறந்தாலும் சொல்லல. சோ ஏதோ ஒரு பரவாயில்ல, ஓப்பனாக விஷயம் தப்பா இருக்குன்னு அர்த்தம் நினைக்கிறேன். ஓப்பனாக சொல்லுங்க, என்ன நோக்கம்? ஓப்பனா கண்ணா, நீங்க எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல முடியாதுடா. சில விஷயம் சில தப்பா இருக்குன்னு சொல்ல வர, தப்பா இருக்கு. சரியா இருக்குன்னு சொன்னா ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் எதிர்க்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல ஏதோ ஒரு விஷயம் ஒரு சமரசம் ஆயிருக்கான்னு நினைச்சுக்கிறேன். ஓகே, அது அப்படிதான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்படி எடுத்துக்கணும், அப்படிதான் எடுத்துக்க வேண்டிய பார்வையில் இருக்கு. ஓகே, 5% அளவுக்கு போயிருமா? கட்டாயம் போகும். அதாவது அண்ணாமலை ஆதரவாளர் ஓட்டுகள் 2% ஓட்டுக்கு, அண்ணாமலை ஆதரவு ஓட்டுகள் தாவேக்காக்கும் நாம் தமிழ் தான் செல்லுது. அதுல கூடுதலா நாம் தமிழ் சேர்ந்தா 8% ஓட்டு வரும். இல்லன்னா 5% ஓட்டு நாம் தமிழ் நிற்கும். இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. 10-12 போகலாம் வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. அதாவது இந்த எலெக்ஷன் பிரச்சாரம் எடுபடா தம்பி. இவர் பிரச்சாரம் இல்லை, எடப்பாடி ஸ்டாலின் பிரச்சாரமே பெருசா எடுபடலை. சும்மா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஸ்டாலின் கால் இதெல்லாம் நாட்டுக்கு வந்து கடனை எப்படி அடைக்க போற, இளைஞர்கள் வேலையை எப்படி கொடுக்க போற, இளைஞர் பெண்கள் அதிகமாக ஆயிட்டாங்க, அதுக்கு என்ன செய்ய போற, போதை கண்ணை அந்த கூட்டணிலேயே பிரம்பதா பேசுது. அப்படிங்கிற போது அது கண்ணு தெரியுதில்ல, அதை எப்படி கட்டுப்படுத்த போற, நாடை எப்படி வளைச்சு கொண்டு போற, அதை பத்தி பேசினா பரவாயில்ல. இதை விட ஒரு விஷயம், இன்ஸ்டாகிராமில் ஒரு நடிகை போறது வரையும் எடப்பாடி பேசுறாருன்னா எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்குன்னு பாரு. திறந்தாலும் அசிங்கமா இல்லை, வெக்கமா இல்லை. நீங்க எதை நோக்கி போறீங்க அரசியல்? நைட் 2 மணிக்கு போற இன்ஸ்டாகிராம் பத்தி நீ எடப்பாடி மோசிக்கு தான் வேலையை உனக்கு. இங்க எவ்வளவு கண்டென்ட் மூலமா குட்கா வருது, அது தடுக்க என்ன பண்ண? இங்க விவசாய வறுமையில இருக்கு, அது தடுக்க என்ன பண்ண? போதை கிராமங்கள் தோறும் குடிச்சிட்டு சாகுதுங்க, அதுக்கு என்ன பண்ண? இதை பத்தி ஏதாவது திங்க் பண்றீங்களா? அதை விட்டு போட்டு நைட் 2 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் மெசேஜ் போடுறேன்னு சொல்லி அதை பப்ளிக்ல பேசுற, இதெல்லாம் என்னடா தம்பி அரசியல்? இதெல்லாம் அரசியலாடாது. என்ன சொல்ல போறேன்? 2020 நாங்க புதுமை படைக்க போறோம், இப்படி வந்தா பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நான் பச்சையா பேசிடுவேன், நான் வீடியோ போட்டுருவேன். இது இப்படிப்பட்ட ஆளு நாட்டாண்டா எப்படினா இருக்கும்? ஸோ இங்க லீடர்ஸ்க்கான குவாலிட்டி இல்லை, ஈக்குவாலிட்டி இல்லை, ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு லீடர்ஸ். இந்த மாதிரி ஆளுங்க நாட்டா தான் எப்படின்னா உருப்படாது. நாட்டு மக்களும் நாசப்பனும் பல நடிகன் அழகா சொன்னான். அதுபோல் இந்த மாதிரி தலைவர்கள் நாட்டு ஆளுன்னு சொல்லி வந்தாங்கன்னா நாடும் நம்மளும் காணாமல் போய்விடும். சார், இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 ஜேர்னலிஸ்ட்டை பேட்டி எடுத்தேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிங்கிள் மெஜாரிட்டி யாருக்கு வராது, ஒருவேளை உங்க சட்டமன்றம் வரலாம்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? வாய்ப்பு இருக்கு. விஜய் ஓட்டு அதிகமா பிரிக்கிறதுல யார் ஒருவரோ பாதிப்படைகிறாங்க. ஸோ 2 பேரும் ஒருத்தர் தான் பாதிப்படைகிறாங்க. இல்ல, கட்டாயம் ஏடிஎம்கே பாதிப்பு இருக்கணும் என் பார்வையில. அப்படி மாறி திமுக பாதிப்பு சொன்னா
குறைவான சீட்டுல பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அதிமுக 53 70 சீட்டுகள் கிட்ட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி திமுக பொறுத்தவரை 90 128 சீட்டு வாய்ப்பு இருக்கு. இதை கடந்து 73 இழுபறி இருக்கு. அது தாவேகவும் ஜெயிக்கலாம், அதிமுகவும் ஜெயிக்கலாம், திமுகவும் ஜெயிக்கலாம், எப்படினாலும் நடக்கும். அப்படி நடக்குதுன்னா கட்டாயம் தொங்கு சட்டம் கூட அமையலாம். தொங்கு சட்டம் வேணா கூட்டணியோட மைனாரிட்டி எப்படி கலைஞர் ஆட்சி வந்தாரோ அது மாதிரி ஒரு முறை ஆண்டாரோ அது மாதிரி ஆள கூட வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, விஜய் என்ன முடிவு பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் கட்டாயம் செத்து போன உயிர் கொடுக்க மாட்டான்னு பாக்குறேன். எடப்பாடி உயிர் கொடுத்தா அப்புறம் என்ன இருக்கு? எடப்பாடி விஜய்க்கு ஆப்ஷன் எங்க ஆப்ஷன் எதிர்த்து போராடணும். ஜனநாயகத்தில் எதிர்கருத்தோட போராடி அடுத்த 5 வருஷம் கழிச்சு கட்சியை வளர்த்து கொண்டு வரதான் ஆகச்சிறந்தா இருக்கும். நீ கூட்டணி வச்சுட்டா நீங்க சராசரி ஆயிடுவ. பாஜக அதிமுக வச்சுன்னா அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த 5 வருஷம் விஜய்க்கு எப்படி பாக்குறீங்க? அவரு நாங்கள் ஜோசியக்காரனடா அந்த ஆட்சி எலெக்ஷன் மே நாள் ரிசல்ட் வரட்டும் எப்படி வந்து பார்த்துன்னா சொல்ல முடியும். அலை எங்க உழுது அலை இந்த பக்கம் நம்ம கடல்ல வானிலை வர்ற மாதிரி புயல் எங்க கிடக்குன்னு தெரியாம நம்ம சொல்ல முடியாது. புயல் எங்க கிடக்குன்னு 4ஆம் தேதி தெரியும். அதுக்கு அடுத்து காக்கா கிராமத்துல பாக்குறப்போ எப்படி தெரியும் சொல்ற மாதிரி அப்ப அதுக்கு அடுத்து இல்ல சார் இப்படி எடுத்துப்பாமே. எப்படி எடுத்து தொங்கு சட்டமன்றம் வந்தா விஜய் ஏதாவது ஒரு சைடு போய் தான் ஆகணும். இந்த பக்கம் திமுக எதிர்த்து தான் பேசியிருக்காரு. அங்க ஆபீஸ் வராம ஒரு ஆட்சி மீன் வந்தா நாட்டுக்கு நல்லது இல்லை சார். அதுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதிமுக கூட போவாரு தோணலையா? போனாலே நல்லது இல்லை. அதிமுக பாஜக கூட்டு கலவாடி தான். இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு பெரிய திருடம், பாஜக ஒரு பெரிய திருடம், ஒரு பெரிய விசாரம் இல்லை. இந்த இடத்துல பொறுத்தர கூட்டணி போகாம தனித்துவமா போராடி வந்தாருன்னா நல்ல எதிர்காலம். ஒருவேளை திமுக சேர்ந்த விசிகா சிபிஐ எல்லாம் இப்படி பிச்சுட்டு இப்படி இந்த பக்கம் வருவாங்க, வாய்ப்பு ரொம்ப குறைவு. சரியாயிடும். எலெக்ஷனில் பேரம் பேசி முடிச்சுடுவாங்க. அதுக்கெல்லாம் பேசியெல்லாம் ஓட்டு போட்ட ரிசல்ட் பர்சன்ட் வந்தாவே தெரிய ஆரம்பிச்சிடும். எப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு கணிக்கலாம். கணிக்க வரும்போது ஆட்டோமேட்டிக் எல்லாமே அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்குள்ளே பேசி முடிச்சுடுவாங்க. 3-4 ஆய்வுகள் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இது மட்டும் எனக்கு புரியவேலைன்னா என்ன சொல்லுவீங்க? எப்படி இருக்கு ஆய்வு? என்ன ஒரு தடவை மாற்றி வருது அந்த மாதிரி ஏதாவது? கண்ணா, இது ஓட்டு டிரான்ஸ்ஃபர் அதிகமாடா இருக்கண்ணா. இன்னைக்கு ஒரு 5 லட்சம் ஓட்டு 10 லட்சம் ஓட்டு தான் கணிச்சிடலாம்டா. கோடி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுடா, கணிக்கவே முடியாதுடா. அதெல்லாம் பல கோடி ரூபா பணம் வேணும். நான் அந்தளவுக்கு பல கோடி பணம் வச்சா தகுதி படைச்சிடலாங்கிறேன். நான் சாதாரண சாமானியன். ஏதோ என் அறிவு கேட்டேன், ஏதோ பட்ஜெட் பத்துமா மாதிரி விரல் விட்டு என்னக்கூடிய ஏதோ கொஞ்சம் திறமையும் அறிவும் பயன்படுத்திட்டு எக்ஸ்பெண்ட் வச்சுட்டு ஏதோ மக்கள்கிட்ட சர்வே எடுத்து இது பண்ணுறேன். இதெல்லாம் 1 கோடி ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பல கோடி ரூபா வச்சு நம்ம ஒர்க் பண்ணணும். அதுக்கெல்லாம் என்கிட்ட பணம் இல்லை. ஸோ சும்மா நான் பொய்யா விஷயம் சொசைட்டிக்கு சொல்லக்கூடாது. இல்லை, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே பல கோடியில் இருக்கிறதா தகவல் கொடுத்தா சந்தோஷம். அந்த பேங்க் அக்கௌண்ட் உனக்கு கரெக்டா ஏன்னா நீ வேற இல்லை. இறுதியாக ஒரு கேள்வி கொடுங்க, என் அக்கௌண்ட் நம்பர் கூட வேணா. பல தடவை நியூஸ்ல பார்த்துருக்கோம் உங்க தடவை உங்க அக்கௌண்ட்ல பல கோடிகள் இருக்குன்னு. சரி, நான் இறுதியாக 1 கோடியில் இருக்கேன். வேணா கொடுத்தா சந்தோஷம்.